இருந்து பட்டியை களி அப்படின்னு போட்டிருக்கோம். ஆமாங்களா? மொத்த உயரம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, 15 + 2 17. கண்டுபிடிச்சதுல தான் எடுக்கணும், 15 கிடையாது. 2 நான் ஆட் பண்ணிட்டு 17 இருக்கா, அந்த 17ல இருந்து தான் உங்களோட பட்டி ஹைட்டை மைனஸ் பண்ணணும். இப்போ பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொக்கி பக்கம் இருக்கிறதா எடுக்கிறோம். 3 இன்ச் வருது. மேக்ஸிமம் 3 வரும், ஏதோ ஒரு சிலருக்கு 2.5 வரும், ஏதோ ஒரு சிலருக்கு 3.5 வரும். 2, 3, 3, ரேர் 4. சரிங்களா? அதனால உங்களோட இந்த அளவு ப்ளவுஸில் இந்த கொக்கி பக்கம் என்ன இருக்கோ அதுதான் கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு 3 நல்லா இழுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வரைக்கும் பார்த்தா போதும். 3 இன்ச்சு. அப்போ 17லேருந்து 3 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் டு 14. அப்போ இந்த ஹைட்டு 14. நீங்கள் இந்த இடம் கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. மேம் இன்னொரு ஃபார்முலா என்னடா எழுதிருக்கீங்க? மொத்த உயரத்திலிருந்து பட்டியை கழிங்க, பட்டி உயரத்தை கழின்னு சொல்லி எழுதிருப்பீங்க. பட்டி உயரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 இன்ச் இருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் இதே வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு 2.5 வரும், 3 வரும், 3.5 வரும், 4 வரும். ஸோ அவங்களோட அளவு என்னவோ அதை எடுத்துக்கிட்டு பட்டி உயரம் இப்போ 3 அப்படின்ட்டு மொத்த உயரம்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 17. எவ்வளோ இருக்கோ அதில் கழிக்கணும். இப்போ 17ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் அந்த 3 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 14. அந்த 14 தான் இவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் ஹைட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து கை உயரம் போயிடலாமா? ஆமாடா, பட்டியை தானே மைனஸ் பண்ணுறீங்க, இவங்களுக்கு பட்டி 3. நான் என்ன சொன்னேன்? அதை தானே இங்கே எழுதி வச்சுருப்பீங்க. பண்ணாங்க முன் உயரம் வேணும்னா மொத்த உயரத்திலிருந்து பட்டியின் -3 ஈக்குவல் டு 14. 17 × 14ன்னு போடுங்க. டீட்டெயிலாக எழுதினதான் மொத்த உயரம். நம்ம கணக்கு எழுதுகிற மாதிரி தான். மொத்த உயரம் என்னவோ 17 மைனஸ் பட்டியோட ஹைட்டு 3 ஈக்குவல் டு 14. மேக்ஸ் தான், மேக்ஸிமம் மேக்ஸ் வரும். அடுத்து கை பிடிக்காதா? நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லித்தரேன். மேக்ஸ் எல்லாம் சொல்லித்தர மாட்டேன், ஏன்னா நான் மேக்ஸ் டீச்சர். அதனால உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் சொல்லித்தரேன். பட்டி அகலம் அது அப்புறம் சொல்றேன். இன்னுமா பட்டி அகலம் எழுதிருக்கீங்க? அடுத்து அதை எழுதிட்டீங்களா? கை உயரம் தான் வரும். அடுத்து கை உயரம் பாருங்க. கை ஆரம்பம் முடிகிற இடம் நல்லா இழுத்தீங்கன்னா இவங்களுக்கு 5.25 வருது. 5.5 போடுங்க. போதுமாடா? உங்க கை எவ்வளோ போட்டுக்கிறீங்க? 6 வச்சுக்கலாம். எவ்வளோ போடலாம்? ஒரு 9 இன்ச்சஸ் சொல்லிட்டா? 8. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான். நீ ஏமா 3 இன்ச்சு போடுறனோ நான் கேட்க மாட்டேன், ஏமா 10 இன்ச்சு போடுறனோ நான் கேட்க மாட்டேன். உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கும்? 10 எல்லாத்துக்கும் வருதா? சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ அளவு எடுக்கிறது நான் சொன்னேன் எப்படின்னா, கை ஆரம்பத்தில் இருந்து எங்கே முடியுதோ அந்த வரைக்கும். இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இழுத்தா 5.25 வருது, 5.5 வச்சுக்கோங்கன்னு. ஆனால் அவங்க லென்த்தாக போடுவாங்கன்னு 10க்கு வச்சுக்க சொல்லிட்டேன். இதுதான் 5.5 + 2. கை உயரம் 5.5 + 2 7.5. நீங்கள் 10 தான் +2. ஏன்னா நீங்களாம் 1.5 மீட்டர் துணி வாங்கிட்டு வரணும். 10 எல்லாம் காமன் தானடா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே வரப்போகிறது. அடுத்து கை அகலம். கை அகலம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச்சு. எனக்கு அந்த பென்சில் கொடுங்க. பேனால மார்க் பண்ணாதீங்க, பென்சிலோ இல்லை டீஸோ சாக்பீஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இங்கேருந்து அந்த 2 இன்ச்சு காமன் எல்லாத்துக்குமே மார்க். இது வேண்டாம். இந்த ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணாதீங்கம்மா, ஆரிக்கு தான் யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது துவைச்சா கூட போகாது, ரப்பர் வச்சு அழிச்சாலும் போகாது. போகுதா? ட்ரை பண்ணல? ட்ரை பண்ணல. நீங்கள் ரஃப்பான துணியில் சும்மா ஒரு கோடு போட்டு அதை ட்ரை பண்ணி தண்ணியில் வச்சு கசக்கி பாருங்கள், போகவே போகாது. ஸோ இது டீஸ், இது பேர் தெரியுதா? இது ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு பாக்ஸே 25 ரூபா 30 ரூபாக்குள்ள தான் வரும். ஒரு பீஸாக வாங்கினா 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு 10 இருக்கும். நீங்கள் ஒரு பாக்ஸே வாங்கி ஒன்றே எடுத்துகிட்டு வாங்க. ஒன்று உடஞ்சி தூளாயினதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கோ. மார்க் பண்ணிக்கோங்க. இந்தடா ஃபஸ்ட்டு பத்திரமா முடி. மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து அண்டர் ஆர்ம் ஹோலுக்கு நேராக இப்படி எடுக்கணும் டேப். நீங்கள் இப்படி கையில் கூட எடுத்து வச்சுக்கலாம். கரெக்டாக இங்கே முடிகிற இடத்துல, ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எடுத்துகிட்டு முடிகிற இடத்துக்கு எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி தான் வரணும். தெரியுதாம்மா என்ன பண்ணியிருக்கேன்னு? இங்கேருந்து 2 இன்ச்சஸ் கையில் மார்க் பண்ணிட்டேன். அங்கே 2
இப்படிதான்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2 இன்ச்ல இருந்து இந்த அண்டர் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இங்கே அண்டர் ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ இப்படி நேராக எடுத்துட்டு இதை தான் அளந்துருக்கேன். 8 இன்ச் வருது போட்டுக்கோமா. மொத்தமாகவே எப்பயுமே 2 இன்ச் தான். எப்பயுமே 2 இன்ச் தான். மேம் இது என்ன அளவுன்னு? கை அகலம், கை உயரம் முதல்ல எடுத்தோம். கை அகலம், சுற்றளவு, ஸ்லீவ் வித்து எல்லாமே ஒன்று தான். கை அகலம் வந்து 8ங்களா? 8 + 2. என்னம்மா புரியல? இங்கேருந்து 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கமா. மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து அண்டர் ஆர்ம் ஹோலுக்கு வைக்க சொன்னேன் டேப்பை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேப் நல்லா இது இழுக்கணும். இழுத்தா இங்கே எங்கே முடியுதோ 7.25 வருது 8ஆ வைங்க. +2 10. நீங்கள் தையல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வைடா. நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான்டா புரியும். எல்லா ப்ளவுஸ்க்குமே 2 இன்ச். ஓகேவா? நீங்களா வேற மாதிரி எடுத்தீங்களோ? இல்ல கேக்குறோம் தெரியல. இப்படிதான் நீங்க யார் தைக்கிறவங்க? நீங்க இப்படி எடுப்பீங்களா? சரி கரெக்டா வந்துச்சா? இல்ல மிஸ்டேக் வந்ததா கரெக்டா வந்துச்சு? கஸ்டமருக்கு தைக்கலையா? இல்ல ட்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. செட் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கை அகலம் இப்படி தான் வைக்கணும். அடுத்து பட்டி அகலம். அடுத்துதான் பட்டி அகலம். பட்டி அகலம் எடுத்துக்கோங்க. எழுதிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கா எந்த போது அடுத்ததெல்லாம் மாற்றிக்கோங்க. இப்போ பட்டி அகலம்க்கு அதுலேயும் ஒரு ஃபார்முலா எழுதிருப்பீங்க. பாடி சுற்றளவுல இருந்து 2 பாயிண்ட் என்ன எழுதிருக்கீங்க? 12. 12 12 10 + 2 தானே 12 தானே சொல்லுங்க. அந்த 12லேருந்து 2 மைனஸ் பண்ணால் பாடியோட கரெக்ட் மெஷர்மெண்ட் 10 வந்துடும். அதுதான் வரும். அதாவது பாடியோட கரெக்ட் மெஷர்மெண்ட் வேணும். ஸோ அது சொன்னால் புரியாதுங்கிறதுனால நான் இப்படி சொல்கிறேன். பாடி சுற்றளவிலிருந்து 2 கழிச்சுக்கோங்க. இப்போ பாடி சுற்றளவு நம்ம 12 கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து தான் மைனஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 தான் எனக்கு வந்து அந்த 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8 வச்சுக்கிறேன்னா தப்பு. அந்த மாதிரி வேலை நடந்துச்சு. அதனால சொல்கிறேன் நான். பாடி சுற்றளவுல என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதுலேருந்து தான் -2 பண்ணுவோம். 12 - 2 = 10. ஓகேவா? ரைட். அடுத்து பட்டி உயரம். அதில் 3 பாயிண்ட் இருக்கும். பட்டன் பட்டி, நடுப்பட்டி, சைடு பட்டி. ஸோ பட்டன் பட்டின்றது இதுதான். அந்த கொக்கி பக்கம் தான் பட்டன் பட்டின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம இதை கண்டுபிடிச்சோம். 3ன்னு கண்டுபிடிச்சோமா? 3 + 1 4. பட்டன் பட்டியில் எழுதிக்கோங்க. பட்டி உயரம் என்ன இருக்குடா? அது ஹெட்டிங்கு. அதுக்கு 3 பாயிண்ட்டு. பட்டன் பட்டி, நடுப்பட்டி, சைடு பட்டி. இப்போ நான் சொன்னது பட்டன் பட்டி. 3 + 1. பட்டன் பட்டியில் 3 + 1 4. இப்போ ஆக்சுவலாக இதுதானே 3 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே தான் இங்கே நான் சொல்கிறேன். 3 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா தான் தையலுக்கு. இப்போ 3 மட்டும் எடுத்திங்கன்னா தைச்சதுக்கப்புறம் 2 தான் வரும். ஏன்னா கீழே 1/2 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிருப்போம். இங்கே மேலே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். ஓகேங்களா? எல்லா இடத்துக்குமே நான் 1/2 இன்ச்சு தான் சொல்லுவேன். தைக்கிறதெல்லாம் 1/4 இன்ச்சு தைக்கவே கூடாது. 1/2 இன்ச்சில் தான் தைக்கணும். ஓகே ரைட். அடுத்து நடுப்பட்டியும் சைடு பட்டியும். மேக்ஸிமம் நடுப்பட்டியும் சைடு பட்டியும் ஒரே அளவாக இருக்கும். ஆனால் ஒரு ப்ளவுஸும் மாறிடும். சரிங்களா? இருங்க நான் போர்டில் அப்படியே போட்டு காட்டுறேன். போட்டுருக்காங்களா? 2 + 1 4. இப்போ இந்த பட்டன் பட்டியும் சைடு பட்டியும் ஒரே அளவாக இருக்கும். நடுவில் மட்டும் 2 வரும். அதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். 2 + 1 3 எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு விதம். இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் ஈக்குவலாக ஒரே அளவு இருக்கும். இந்த இடமும் ஈக்குவலாக இருக்கும். நடுப்பட்டியும் சைடு பட்டியும் ஒரே அளவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் ஒன்று இருக்குது. எதுங்க ரைட்டு அப்படிலாம் இல்லை, எல்லாமே கரெக்டு தான். இது ஒரு விதம், அது ஒரு விதம். நம்ம வீட்லேயே பிரியாணி செய்வோம். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க செய்வோம். +1 3. ஸோ இது ஒரு விதம், இது ஒரு விதம். இது நம்பர் 1ல் வரும், இது நம்பர் 2. ஸோ 2க்குள்ள உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குன்றத நீங்கள் பார்க்கணும். எது வேணாலும் வரும். அதுக்கு சொல்கிறேன் நான். இதுவும் ஈக்குவலாக இருந்து இது சின்னதாக இருக்கும். அடுத்தது இது மட்டும் பெருசாக இருந்து இதுவும் சின்னதாக வரும். மேக்ஸிமம் எதுவுமே நல்லா இருக்கும். அது இப்போ இதை தான் சொன்னேன். எந்த பிரியாணி நல்லா இருக்குன்னு கேட்டால் நான் எதை இங்கே 2 தான் இருக்குது சொன்னேன்னா. இது 3னா இங்கே 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கும். அதே போல் சைடு பட்டியும் பார்த்துக்கோங்க. இதுவும் 2 தான் இவங்களுக்கு. ஸோ இது வந்து 2வது மெத்தடில் இருக்குது இவங்களோட ப்ளவுஸ். நீ போட்டுக்கோமா பண்ணமா.
நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நடுப்பட்டியும் சைடு பட்டியும் சேமாக இருக்குது. அப்போது 2 + 1 3. இதுவும் 3, இதுவும் 3, இதுவும் 3. மேலே மட்டும் 4. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு விதம். உங்களோட அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்துக்கோ. 2 + 1 சைடு பட்டி இவங்களுக்கு 2 + 1 3 அப்படி எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்த பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னும் 1/2 hour.